வன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாமாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் தனலட்சுமி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக அயன் பண்ணுற கடை, அதாவது துணி அயன் பண்ணுற ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது 2-3 ஆளுங்களை போட்டு அதுக்கு தனியாக ஒரு 4-5 இடத்துல வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கையிருப்பாக ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாவும், ஒரு 25 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ தன்னையும் தன்னுடைய குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான், இல்லை இதெல்லாம் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய பொண்ணு வந்துட்டு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும். என்னோடய முதல் கணவர் கருத்து வேறுபாடுனால நாங்கள் பிரிஞ்சு விவாகரத்து பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் நல்ல குணமானவர் வேணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாய் குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ராதிகா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடை சின்னதாக வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. நல்ல ஒரு மாதம் ஒரு 20-25,000 வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க ஈரோடை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு ஓரளவு வசதியான இடத்துல தாங்க திருமணம் பண்ணி கொடுத்ததாகவும், பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுனால இவங்களும் ஓகே மறுமணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2-3 கடை இருக்குங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு சொந்த ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வீட்டில் தறி போட்டு வேலை செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஓரளவு நான் வசதியானவங்க தாங்க. உங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுடைய வசதி நிலைக்கு வரக்கூடிய வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. குறிப்பாக வீட்டோட மணமகனாக வேணும் அப்படிங்கிற மாதிரி மணமகளுடைய அப்பா கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகள் வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.